நீங்க யாரா இருந்தாலும் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, உங்களை சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சக்தி கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது ஒருவேளை தீவிர விளைவை ஏற்படுத்துறதா, மற்றவற்றை ஆளுமைப்படுத்துறதா இருக்கலாம். உங்களால எப்பவும் இதை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்களால நிச்சயமா இதை உணர முடியும். அது சூரிய ஒளியோ, இல்ல மழைச்சாரலோ, மென்மையான தென்றலோ, இல்ல இருண்ட வானமோ, உங்களால இதிலிருந்து தப்பிச்சு போக முடியாது. இருந்தாலும் சில காரணங்களால நமக்கு இது போதுமான அளவு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஆனா உண்மையில நீங்க இதை எந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க? வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? இந்த மழை எல்லாம் எங்க இருந்து வருது? பனி பெய்யாத அளவு தீவிரமான குளிர் இருந்திருக்கான எப்பவும் ஒரு கேள்வி கேட்கப்படுது. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நிபுணர்கள் அடங்கிய குழுவை நாங்க ஒருங்கிணைச்சிருக்கோம். இன்னைக்கு வானிலை மாற்றங்களை பத்தி சொல்ல இருக்காங்க. இது திங்ஸ் யூ நீட் டு நவ். முதல்ல வானிலை ஏன் இந்த அளவு யூகிக்க முடியாததா இருக்கு? நம்ம எல்லாருமே ஏதாவது சில நேரங்கள்ல மோசமான வானிலை முன்னறிவிப்பால பாதிக்கப்பட்டிருப்போம். நம்புனா நம்புங்க, நீங்க வானியல் நிபுணராக நீங்க ஒரு டிகிரி வாங்கணும். அவங்கள பாதுகாக்கிற விதமா நம்ம கிரகத்தோட வானிலை ஒரே குழப்பமா இருக்கு. விஞ்ஞானிங்க இத கயோட்டிக் டைனமிக் சிஸ்டம்னு சொல்றாங்க. டைனமிக் அதாவது பன்முகத்தன்மை. ஏன்னா இது எல்லா நேரங்கள்லயும் மாறிக்கிட்டே இருக்கு. கயோட்டிக்னா குழப்பமானது, ஏன்னா இது எந்த முறையையும் பின்பற்றாது. இதுக்கு காரணம் பூமியில இருக்கிற மிக உயர்ந்த மலைகள், பெரிய சமுத்திரங்கள், அடர்த்தியான வளிமண்டலம். இவை எல்லாமே தொடர்ச்சியா சூரியனோட வெப்பத்தால தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த எல்லையற்ற சக்தியும் ஒரு வழியான நிலப்பரப்பும் சேர்ந்து பெரும்பாலான நேரங்கள்ல உக்கிரமான வானிலை அமைப்பை உருவாக்குது. இந்த பிரம்மாண்டமானவங்க ஒன்னோட ஒண்ணு மோதி இந்த கிரகத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா குழப்பங்களும் சேர்ந்து பூமியோட வானிலைய சூரிய குடும்பத்திலேயே குறைஞ்ச அளவு மட்டுமே யூகிக்க முடியறதா ஆக்கிருச்சு. நம்ம புரிஞ்சுக்க முயற்சிக்கிறத நிறுத்தவே இல்லை. உங்ககிட்ட எப்பவும் கேட்கப்படுற கேள்வி இதுதான். நம்மளால ஏன் வானிலை முன்கூட்டியே யூகிக்க முடியல? ஏன் வானிலை நிபுணர்களோட முன்னறிவிப்பு சில நேரங்கள தவறா போகுது? நாம முன்ன இருந்ததை விட வானிலை முன்னறிவிப்புல நிறைய முன்னேறி இருக்கோம். மனிதர்கள் எப்பவும் வானிலையை புரிஞ்சுக்க போராடிட்டு இருந்திருக்காங்க. இது நம்மளோட தினசரி வாழ்க்கைய அதிகமா பாதிக்கிற ஒரு விஷயம். வானம் பளிச்சுன்னு மாறி சூரியன் வெளியில வரும்போது உங்க உற்சாகம் கூடும். அதே சமயம் இது கொஞ்சம் இருட்டா மழை அதிகமா இருக்கும் போது உங்க உற்சாகம் கொஞ்சம் குறையலாம். அதனால நம்மள சுத்தி இருக்கிற சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறது, நாம அதோட எப்படி தொடர்பு வச்சுக்கிறது, அது எப்படி நம்மளோட தொடர்புல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஒருவேளை இது தீவிர விளைவை ஏற்படுத்துறதா, மற்றவர்களை ஆளுமைப்படுத்துறதா இருக்கலாம். அதனால தான் மக்களுக்கு தங்களை சுத்தி இருக்கிற சூழலோட துல்லியமான முன்னறிவிப்பு முக்கியமா தேவைப்படுது. பழங்காலத்துல நாம யூகத்தையும் சில ரொம்ப வித்தியாசமான கிராமத்து கதைகள்ல விலங்குகளோட செயல்பாடுகள் இல்லனா அவைகளோட உடல் கழிவுகளை வச்சு யூகிக்கிற முறையை நம்பிக்கிட்டு இருந்தோம். சில பழங்கால கதைகள்ல பசுக்கள் படுத்துச்சுன்னா மழை பெய்ய போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஏதாவது உண்மை இருக்கான்னு தெரியாது. வானிலை பத்தின நிறைய நாட்டுப்புற கதைகள் இருக்கு. சிலதுக்கு பின்னால அறிவியல் இருக்கு, சிலதுக்கு பின்னால ஒண்ணுமே இல்ல. சோ இது சில நேரங்கள்ல வேலை செய்யும், ஆனா எப்பவும் சரியா இருக்காது. ராத்திரி நேரத்து சிவந்த வானம் ஒரு நல்ல உதாரணம். முன்காலங்கள்ல இத பத்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஒரு வரலாற்று பின்புலம் இருக்கு. இது ஒருவேளை இன்னைக்கு இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற அவசியம் இருக்கிற விவசாயிகளாலேயோ இல்லனா கடல்ல பயணிக்கிறவங்களாலேயோ சொல்லப்பட்டிருக்கலாம். நம்மால கண்களால இவ்வளவுதான் பார்த்து சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு வானம் நீல நிறமா இருக்கா, இல்ல இன்னைக்கு காத்தடிக்குதா, இல்ல பசு படுத்து இருக்கா இல்லையா, இதெல்லாம் வச்சு வானிலைய கணிக்கிறதுல பலவிதமான வரைமுறைகள் இருக்கு. ஆனா அது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. புது யுகத்துல நாம காற்றழுத்தத்தோட வித்தியாசங்களை அளக்கிற பேரோமீட்டர் மாதிரியான கருவிகளை கண்டுபிடிச்சோம். அழுத்தம் அதிகரிச்சிருச்சுன்னா வானிலை அதிக அமைதியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அழுத்தம் குறைஞ்சிருச்சுன்னா வானிலை ஏறக்குறைய நிச்சயம் இல்லாம இருக்கும். முன்னறிவிப்பு இல்லாம மழையையோ இல்ல காற்று வீசுறதையோ எதிர்பார்க்கலாம். சில சமயங்கள்ல பேரோமீட்டர்கள் உங்களை தப்பான திசையை நோக்கி வழி நடத்தலாம். நம்புங்க. சில சமயங்கள்ல அதிக காற்றழுத்தம் இருந்தாலும் மோசமான வானிலையும் குறைஞ்ச காற்றழுத்தத்துல நல்ல வானிலையும் உருவாகலாம். அதனால இது துல்லியமா கணிக்கிற வழியா வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா ஓரளவுக்கு உதவும். அதுக்கப்புறம் 1837ல சாம்வெல் மோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெலிகிராஃபுக்கு காப்புரிமை வாங்கினாரு. அது மூலமா வானிலை வேற இடத்துல எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உலகத்தின் வித்தியாசமான இடங்கள்ல இருக்கிற வானிலை பத்தி தொடர்பு கொள்ள உருவாக்கின கண்டுபிடிப்பு உள்ளூர் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற வானிலை அமைப்பை பத்தின ஒரு முழு விவரத்தை தெரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். ஆனா எப்படி வானிலை உருவாகுது, இது நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறுதுன்ற விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியல. அது செய்யறதுக்கு உங்களுக்கு நிச்சயமா முன்னாலே யோகிக்கிற திறமை இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எண் கணக்குகளும் சமன்பாடுகளும் வேணும். ஒரு பெரிய திருப்பு முனை 1922ல உருவாச்சு. அப்ப லோயிஸ் ஃப்ரை ரிச்சர்ட்சன்ங்கிற விஞ்ஞானி உலகம் முழுக்க இருக்கிற நிலைமைய பத்தி தீவிரமா கவனிக்கிறதன் மூலமா எதிர்கால வானிலை எப்படி இருக்குங்கிறத கணிக்க ஒரு கணித மாடலை உருவாக்கினாரு.
இது நல்ல விஷயம்தான். ஆனா வானிலையை தினமும் முன்னறிவிக்க 64,000 ஊழியர்கள் தேவைப்பட்டாங்க. அதிர்ஷ்டவசமா நாம பின்னால கணினிய கண்டுபிடிச்சோம். அது நமக்காக கணக்கு போட்டுச்சு. அந்த சிந்தனை வெற்றிகரமாச்சு. முதல் மற்றும் இரண்டாவது உலகப் போர் நடக்கும்போது நமக்கு ரேடார் கருவியும் அறிமுகப்படுத்தப்பட்டுடுச்சு. இதன் மூலமா ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள்ல மட்டும் இல்லாம ஒரு பரந்த நிலப்பரப்புல எந்த அளவு மழை பெஞ்சிருக்குங்கிறத நம்மளால அளக்க முடிஞ்சது. அப்புறம் 60களின் தொடக்கத்துல செயற்கைக்கோள்களோட அறிமுகம். அது நாம எப்படி வானிலை அமைப்ப உருவாக்கத்தை விண்வெளிகள்ல இருந்து பார்க்கலாங்கிற புதுமையை உருவாக்குச்சு. நீங்க விடுமுறையை செலவிட ஒரு விமானத்துல போகும்போது பிரயாணிகளை ஏத்திட்டு போகிற ஒரு வழக்கமான விமானத்துல வானிலை எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக வானிலை உணர்கருவிகள் இருக்கு. இவற்றோட குறிப்புகள் எல்லாமே சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள செலுத்தப்பட்டு அதுல இருந்து வானிலை கணக்கிடப்படுது. இப்படிதான் நமக்கு வானிலை முன்னறிவிப்புகள் கிடைக்குது. ஆனா இன்னைக்கு எல்லா நவீன முன்னறிவிப்பு தொழில்நுட்பங்கள் இருந்த போதும் வானியல் நிபுணர் இன்னும் கூட உலக வானிலை குழப்பத்துல சரியான வானிலையை யூகிக்க போராடுறாங்க. அதனாலதான் நாளைய முன்னறிவிப்பு இன்னும் கூட தப்பாகலாம். எப்பெல்லாம் முன்னறிவிப்பு தப்பாகுதோ அதை நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கிறோம். ஆனா அதே சமயம் முன்னறிவிப்பு எப்ப சில நல்ல துல்லியமான தகவல்களை சொல்லுதோ அந்த மாதிரி நல்ல நாட்களை மறந்துடுறோம். வானிலை முன்னறிவிப்பு இன்னைக்கு மழை பெய்யாதுன்னு சொல்லி இருக்கிறதால நீங்க உங்களோட கோட்டையும் கொடையையும் எடுத்துக்காம வெளியில போனா மழையில தொப்ப நனைஞ்சு வருவீங்க. அவ்வளவுதான். மக்களுக்கு பிடிச்சமான வானிலை முன்னறிவிப்பு அது ரொம்ப சுலபம்தான். அவங்களுக்கு தெளிவான நீல வானம் வேணும், அவ்வளவுதான். அதுல இருந்துதான் கேள்வியே, வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? இது அறிவியலோட வித்தியாசமான அதிகமா வாதிடப்படுற கேள்வியா இருக்கலாம். ஏன்னா உண்மையில வானம் நீல நிறம் கிடையாது. சொல்ல போனா அதுக்கு நிறமே இல்ல. மனித மூளை கண்ணுக்கு தென்படுற மின்காந்த அலைகளை ஏகேஏ சூரிய வெளிச்சத்தை எப்படி புரிஞ்சுக்குதுங்கிறதுல தான் இதுக்கான பதில் இருக்கு. சூரிய ஒளி வெண்மை நிறமா தெரிஞ்சாலும் இது உண்மையில வானவில்லோட மந்திர நிறங்களோட கூட்டு. ஐசக் நியூட்டன் இதை விளக்கி இருக்காரு. அவர் ஒரு பிரிசம வச்சு இதை பரிசோதிச்சப்போ அந்த சுட்டி கண்ணாடி ஒளிய பிரிச்சுச்சு. இந்த நிறங்கள் மின்காந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லப்படுற கண்ணுக்கு தென்படுற எல்லைகளை உருவாக்குது. இது ஒரு முனையில சிவப்பு சக்திகளான காமா கதிர்கள், எக்ஸ்ரேக்களையும் அதைவிட குறைவான கவர்ச்சி கொண்ட மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ அலைகளை அடுத்த முனையிலையும் உருவாக்குது. இந்த ஸ்பெக்ட்ரம் மேல விழுற ஒலி அலைகள் ரொம்ப சிறியவை. அதுங்க ஒரு மீட்டர்ல மில்லியன்ஸ்ல ஒரு பங்கான நானோமீட்டர்களால அளக்கப்படுது. ஒவ்வொரு நிறத்துக்கும் அதுக்குன்னு தனியான அலை நீளமும் ஃப்ரீக்வன்சியும் இருக்கு. ஆனா விண்வெளியில அதுங்க ஒண்ணு சேர்ந்து வெள்ளை ஒளிய உருவாக்கி எல்லாம் ஒரே வேகத்துல, ஒளியோட வேகத்துல பயணமாகுது. நீங்க விண்வெளிக்கு போய் பாத்தீங்கன்னா அது கருப்பு நிறமா இருக்கும். ஏன்னா அங்க வளிமண்டலமே கிடையாது. விண்வெளியில ஒளிய சிதறடிக்க எந்த வாயுவும் கிடையாது. அதோட விளைவா நீங்க எதையும் பார்க்க மாட்டீங்க. ஒளிய உடைக்கவோ பிரதிபலிக்கவோ அங்க எதுவுமே கிடையாது. சோ அங்க எல்லாமே கருப்பா தான் இருக்கும். ஒளி பூமி அடைஞ்சு நம்ம வளிமண்டலத்துல 99% வரை இருக்கிற ஆக்சிஜன் நைட்ரஜனோட உரசற வரைக்கும் எதுவும் ஆரம்பிக்கிறது இல்ல. அப்புறம் தான் நிறங்கள் பிரிய ஆரம்பிக்குது. சிலது மத்த நிறங்களை விட அதிகமா தட்டி பிரிக்கப்படுது. லார்ட் ராலிங்கிற விஞ்ஞானி எந்த அளவு அலை நீளம் குறைவா இருக்கோ அந்த அளவு சக்தி அதிகமா இருக்கும். ரொம்ப சுலபமா இந்த ஒளியோட போட்டான்கள் காற்று துகள்களோட பிரிஞ்சு கலக்கும். அப்படின்னா அதுங்க திசையை மாத்தி நகரும். முதல்ல பின்பற்றிட்டு இருந்த பாதையை பின்பற்றாதுன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த கண்டுபிடிப்புல இருந்து நீல நிற வெளிச்சத்தோட அலை நீளம் குட்டையா இருக்கிறதால அது ரொம்ப சுலபமா பிரியுதுன்னு தெரியுது. அப்படின்னா இது வளிமண்டலத்தை தொடும்போது காற்று மூலக்கூறுகள் நீல ஒளியை எல்லா இடத்துலயும் பிரிச்சு அனுப்புற அதே நேரம் மற்ற நிறங்கள் நேரா ஊடுருவி நகர்ந்து வரும். நீல நிறம் உங்க கண்களுக்கு பக்கத்துல வர்றதால அது வானத்தோட எல்லா பகுதியிலிருந்தும் வர்ற மாதிரி தெரியும். ஒரு நீல நிற வானம். சூரியன் உதயமாகும் போதும் சூரியன் மறையும் போதும் வானத்துல சூரியன் ரொம்ப குறைஞ்ச கோணத்துல தெரியுது. அப்ப அதோட ஒளி வளிமண்டலத்துல அதிக ஆழமா ஊடுருவும். ஒளி நிறைய பரப்புல விரிஞ்சு பரவும். சோ நாம வழக்கமா காலை நேரத்துல பாக்குற அந்த நீல ஒளி முழுக்க பரவிடும். குறைஞ்ச பரவுற திறன் கொண்ட ஒளி, அதாவது ஆரஞ்சு சிகப்பு நிறங்களால வளிமண்டலத்துல நுழைஞ்சு நம்ம கண்களை அடைய முடியுது. அந்த ஒளிகளை தான் நாம பாக்குறோம். இல்ல நம்ம மூளை சூரிய உதயத்தை இல்லனா அஸ்தமனத்தை பாக்குதுன்னு நினைச்சுக்குது. ஆரஞ்சுக்கும் சிவப்புக்கும் பரவற விகிதம் குறைவு. நம்ம கண்கள் அலை நீளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட அடையாளத்தை மூளைக்கு அனுப்புது. அப்புறமா நம்ம மூளை முழு படத்தையும் உருவாக்கும் போது எந்த நேரத்தோட அலை நீளமா இருக்குங்கிறத முடிவு செய்யுது. இதுதான் உண்மையான நீலவான நினைப்பு. நாம நீல வானத்தை
பார்க்குற அதே வழியில சமுத்திரங்கள் நீல ஒளிய பிரதிபலிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பூமியில நிறைய தண்ணி இருக்கு. சுமார் 1.3 பில்லியன் கன கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கிறதுனால தான் நாம வாழ்ற இந்த கிரகம் நீல கிரகம்னு எல்லாராலையும் அழைக்கப்படுது. சமுத்திரங்கள் வானிலை அமைப்பில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. சமுத்திரங்கள் எப்படி வானிலைய பாதிக்குது? சுத்தி சுத்தி தண்ணி, ஆனா குடிக்க ஒரு துளி கூட இல்ல. நீங்க இந்த மீன்கள்ல ஒருத்தரா இல்லன்னா உங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தும். சமுத்திரங்கள் பூமியின் மேற்பரப்புல 71% ஆக்கிரமிச்சிருக்கு. இதுல பூமியோட 97% தண்ணி இருக்கு. அதனால சமுத்திரங்கள் உலக வானிலைய பெரிய அளவுல பாதிக்குங்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்ல. அதோட ரொம்ப முக்கியமான வேலை வெப்பத்தை பாதுகாத்து விநியோகிக்கிறது தான். கடல்களும் சமுத்திரங்களும் ஒரு ரேடியேட்டர் மாதிரி செயல்படுறதா தான் நான் பார்க்குறேன். அதுங்க தங்களுடைய அடர்த்தியால் ஆழத்தால் சூரியனோட வெப்பத்தை மெதுவாக எடுத்துக்குது. நேரம் செல்ல செல்ல அதுங்க சூரிய வெப்பத்தை உலகம் முழுக்க நமக்கு தெரிஞ்ச பல வித்தியாசமான பகுதிகளுக்கு நீரோட்டங்கள் மூலமாக பிரித்து அனுப்புது. சமுத்திர வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். இந்த வெப்ப நீர் மேல்பரப்பு நீரோட்டத்துல வீசுற காத்தால பரவி ஓடுது. மத்த நீரோட்டங்கள்ல இருக்கிற நீர் குளிர்ச்சியான -2ங்கிற அளவுல நகருது. இது இயற்கையான போக்குவரத்து. உலகம் முழுக்க வெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவுது. இப்போ ஒரு சமநிலை இல்லாத தன்மை உருவாக்கப்பட்டிருக்கு. சமுத்திரத்தோட இந்த பகுதி அடுத்த பகுதியோட வெப்பமா இருக்கு. ஒரு முறை இந்த சமநிலை இல்லாத தன்மை உருவாச்சுன்னா இயற்கை எண்ணெய் மறுபடியும் சமநிலையை உருவாக்க முயற்சி செய்யுது. அதுக்கு தான் ஒரு பயணம், நீரோட்ட பயணம். எல்லாருக்கும் பழக்கப்பட்ட ஒரு நீரோட்டம் கோல்ஃப் ஸ்ட்ரீம். இது கோல்ஃப் ஆஃப் மெக்சிகோல இருந்து ஆரம்பிச்சு புளோரிடாவின் மூலை வழியா போய் அங்கிருந்து வடக்கு அட்லாண்டிக்கின் குறுக்க 2500 கிலோமீட்டர்கள் தூர பயணத்தை தொடங்குது. ஆச்சரியப்படுத்துற விதமா இது பூமியில இருக்கிற எல்லா ஆறுகளையும் விட 100 மடங்கு அதிக நீரை பரவச் செய்யுது. புவி வெப்பமயமாதல பத்தின சில கோட்பாடுகள் இருக்கு. சமுத்திரங்கள்ல அதிக அளவுல நன்னீர் உருகி கலக்கப்படும் போது நம்ம நீரோட்டங்களும் மாறும். அப்போ கல்ஃப் ஸ்ட்ரீம் மாதிரியான நீரோட்டங்கள் கூட உடைப்படும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. பெரும்பாலான வானிலை மாதிரிகள் கல்ஃப் ஸ்ட்ரீமை பத்தி என்ன சொல்லுதுன்னா, காலத்தோட போக்குல கல்ஃப் ஸ்ட்ரீமோட நீரோட்டம் தொடர்ந்து ஓடும், பாதியில நிக்காதுன்னு சொல்லுது. சமுத்திரங்கள் மழை உருவாக்கத்துக்கு தேவையான 90% நீரை கொடுக்குது. இது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து பூமியின் வானிலையை கையாள உதவுது. இவை வானிலையின் அதிக மாற்றங்களை கொண்ட சில வடிவங்களான. அது மட்டும் இல்ல, வானிலையில மாற்றம் ஏற்படுத்துற இந்த சூறாவளிகள் ஒருவேளை ரொம்ப குழப்பமான வானிலை அமைப்பு எல் நினோவா இருக்கலாம். பூமியின் வானிலை தட்பவெப்ப நிலையோட ஒரு குழப்பமான சீர்கேடு எல் நினோ. இது 3 to 7 வருஷங்களுக்கு ஒரு தடவை தென் அமெரிக்காவுக்கு மேற்கே பசிபிக் சமுத்திரத்திலிருந்து வழக்கத்துக்கு மாறான வெப்ப நீரை ஒன்னு சேர்த்துக்கிட்டு வெளிப்படையா உண்டாக்குது. இதுக்கு பெருநாட்டுல இருக்கிற மீன் பிடிக்கிற மக்கள் தான் எல் நீனியோங்கிற பேரு கொடுத்தாங்க. இது கிறிஸ்துமஸ் சமயத்தை ஒட்டி நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க ஸ்பானிஷ் மொழியில குழந்தை, அதாவது கிரைஸ்ட் சைல்டுன்னு அர்த்தப்படுற மாதிரி பேர் வச்சாங்க. இது வெப்பத்தை உருவாக்குறதுனால இதுக்கு எல் நீனியோங்கிற பேர் கொடுக்கப்பட்டுச்சு. இதோட வரவால தென் அமெரிக்காவுல அதீத மழை பெய்யற அதே சமயம் ஆஸ்திரேலியாவுல பஞ்சம் ஏற்படுற மாதிரி பல வித்தியாசமான விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி தீவிரமான நிலைமை எல்லாருக்கும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். எல் நினோவை எது உருவாக்குதுன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு முழுசா தெரியல. ஆனா இது ஏற்படுத்துற வானிலை மாற்றம் பருவ மாற்றத்துக்கு அடுத்தபடிதான். இது எப்ப திரும்ப வரும்னு எங்களுக்கு முழுசா தெரியாது. எல் நீனியோ வானிலை அமைப்புல சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதே சமயம் கிழக்கு பசிபிக் சமுத்திரத்தோட குளிர் விளைவு லனீனியாவும் உலகத்தை சுத்தி இருக்கிற வானிலைய அதீதமா மாத்தலாம். இது 2000ஓட பின்பகுதியிலையும் 2011ஓட தொடக்கத்திலையும் குயின்ஸ்லாண்டுல வெள்ளத்தை உண்டாக்குச்சு. இந்தோனேஷியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு குறுக்க வெள்ளத்தை உருவாக்குச்சு. சவுத் ஆப்பிரிக்கால வெள்ளம், அதே மாதிரி பிரேசில்லையும் வெள்ளம். சோ இது வானிலைய பாதிச்சு உலகம் முழுக்க இருக்கிற சீதோஷ்ண நிலையில மாறுதலை ஏற்படுத்தும். சமுத்திரங்கள் வெப்பமயமாவது சமநிலையற்ற தன்மையை உருவாக்கும். அதனாலதான் உலகத்தோட பல வித்தியாசமான பாகங்கள்ல வித்தியாசமான அழுத்தங்கள் உருவாகும். இதுதான் உலகம் முழுக்க பல வித்தியாசமான காற்றோட்டங்களை உருவாக்குது. இப்போ ஒரு கேள்வி உருவாகுது. காத்து ஏன் வீசுதுங்கிற கேள்விதான் அது. அற்புதமான சக்தியோட உச்சபட்ச வேகமா மணிக்கு 408 கிலோமீட்டர் வேகத்துல வீசுற காத்தால நீங்க நிச்சயமா தூக்கி எறியப்படுவீங்க.
இது உருவாக முக்கிய காரணம் ஒவ்வொரு வினாடியிலையும் 386 பில்லியன் மெகாவாட் சக்தியை உருவாக்குற சூரியன் தான். இதுல சில ஆற்றல் பூமியோட வளிமண்டலத்துக்கு போகுது. பூமத்திய ரேகையில அதிகப்படியான நேரடி சூரிய வெளிச்சம் கிடைக்கிற அதே நேரம் துருவங்கள் அவற்றுக்கு கிடைக்கிற அளவு வெப்பத்தை வச்சு சமாளிக்கணும். சமநிலையற்ற தன்மையை சரி செய்ய பூமத்திய ரேகையில வீசுற வெப்ப காத்து அதிகமாகி துருவங்களை நோக்கி நகருது. அங்க போனதும் குளிர்ந்து மூழ்கி மறுபடியும் வெப்பமா பூமத்திய ரேகையை நோக்கி நகருது. வெப்ப காத்து உயருது. காற்றுல இருக்கிற மூலக்கூறுகள் பரபரப்பாகி குதிக்க ஆரம்பிக்கிறதால காற்று விரிவடையுது. குளிர் வெப்பநிலை மூலக்கூறுகளை அமைதிப்படுத்துறதால காத்து குறுகி இன்னும் அடர்த்தியாகி பூமிக்கு திரும்பும். இந்த நகர்வுகள் அதிக குறைந்த காற்றழுத்த பகுதிகளை உருவாக்குது. அதிக அழுத்தம் இருக்கிற இடத்துல இருந்து குறைவான அழுத்தம் இருக்கிற இடத்தை நோக்கி காற்று வீசுது. இதனால ஏற்படுற கிடைமட்ட காத்து இயக்கத்தை தான் விண்டுன்னு சொல்றாங்க. இதோட கிரகத்தின் துள்ளல்களால உருவாகிற உராய்வும் சேர்ந்து காற்றோட வேகத்தையும் திசையையும் முடிவு செய்ய உதவுது. பூமி சுத்துறதுனால நமக்கு இன்னொரு ஆற்றல் கிடைக்குது. அதுக்கு காரியோலிசிஸ் எஃபெக்ட்னு பேரு. இது காற்றை பூமியோட வடக்கு அரைக்கோளத்துக்கு வடக்கு புறமாவும் பூமியோட தென் அரைக்கோளத்துக்கு தென் பக்கமாவும் நகர்த்துது. அதிக அழுத்தத்திலிருந்து குறைஞ்ச அழுத்தத்தை நோக்கி போற காத்து நேரடியா அதிகத்திலிருந்து குறைவை நோக்கி போகல. இது பூமியோட வட அரைக்கோளத்துக்கு வடக்கு புறமா போகுது. சோ ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கு போறதுக்கு பதிலா காத்து சுத்தி வரத பார்க்க ஆரம்பிச்சு. பெரிய குளோபல் விண்ட்ஸுக்கு சில உதாரணங்கள் இருக்கிற மாதிரியே அது ட்ரேட் விண்ட்ஸுக்கும் இருக்கு. இது 30 இருந்து 60 டிகிரி மத்திய கோணத்துல வடக்குல இருந்து தெற்கா நகருது. இந்த உறுதியான காற்றுக்கு ட்ரேட் விண்ட்ஸ்னு தான் பேரு. ஏன்னா முதல்ல இவைகள் ட்ரேடிங் ஷிப்ஸ் தான் சந்திச்சுது. அதனாலதான் இந்த பேர் வந்துச்சு. ஸ்பெயின்ல இருந்து கரிபியனுக்கு தன்னோட பயணத்தை மேற்கொள்ளும் போது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ட்ரேட் விண்ட்ஸை தன்னை மேற்கு திசையை நோக்கி செலுத்த பயன்படுத்திக்கிட்டாரு. அப்புறம் அவரு நாம வெஸ்டர்லீஸ்னு சொல்ற பகுதிக்கு 30க்கும் 60க்கும் நடுவுல வந்து சேர்ந்தாரு. நமக்கு ஒரு வெஸ்டர்லி திசை இருக்கு. அப்புறம் நீங்க துருவங்களை நோக்கி 60 டிகிரி வடக்கா 60 தெற்கா போனா போலார் ஈஸ்டர்லீஸ் இருக்கு. அங்க உங்களுக்கு குளோபல் விண்ட்ஸ், பெரிய அளவுல உருவாகிற குளோபல் சர்க்குலேஷன்ஸ் கிடைக்குது. சின்ன அளவுல உங்களுக்கு சின்ன பரப்பளவுல சமமில்லாத வெப்பம் கிடைக்கும். அந்த விஷயம் தான் நமக்கு இந்த லோக்கல் விண்ட்ஸை தருது. ஒரு 2 வயசு குழந்தையால வரையப்பட்ட மாதிரி வேடிக்கையான வட்டங்கள் வானிலை வரைபடத்துல உங்களுக்கு கிடைக்கும். அது அதிக மற்றும் குறைவான அழுத்தமுள்ள பகுதிகளை குறிக்கும். அவற்றோட அம்புக்குறிகள் அவை எந்த திசையை நோக்கி வீசுதுங்கிறத உங்களுக்கு சொல்லும். இந்த விண்ட் கிறிஸ்டோபர் கொலம்பஸ், கீஸ் அண்ட் தி நெதர்லாண்ட்ஸ் மாதிரியான நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்டால பரிந்துரைக்கப்படுது. ஆனா இத கவனத்தோட கையாளணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயங்கள்ல இவை தீவிர அழிவை ஏற்படுத்தலாம். காற்று மாதிரியே நாம இன்னொரு முக்கியமான ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதோட வாழறதுக்கு நாம பழகிக்கணும். அதுதான் மழை. இந்த எல்லா மழையும் எங்கிருந்து வருது? Rain, rain, go away, come again another day. நீங்க குழந்தையா இருக்கும்போது பாடின இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இது நீரியல்பு சுழற்சியோட ஒரு நல்ல சுருக்கம். பூமிக்கும் வளிமண்டலத்துக்கும் நடுவுல நடக்கிற எப்போதும் முடிவடையாத ஒரு நீர் பயணம். இது நீராவியிலிருந்து தொடங்குது. சூரியனோட வெப்பத்தால கிரகத்தின் மேல் பரப்புல உருவாகிற நீர்த்திவலைகள், அதாவது நீராவி வடிவத்துல இருக்கு. எப்படி கார்பன் டை ஆக்சைடு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸோ அதே மாதிரி நீராவியும் ஒரு கிரீன் ஹவுஸ் வாயுதான்னு மக்களுக்கு பெரும்பாலும் தெரியறது இல்ல. இருந்தாலும் நீராவி எப்பவுமே இருக்கு, அதிகமா இருக்கு. இது நம்மளோட பருவநிலை அமைப்புல, நீர் சுழற்சியில, மழையில எல்லாத்திலயுமே ஒரு அடிப்படை பங்கு வகிக்குது. இவை எல்லாத்திலயுமே அது இருக்கணும். கார்பன் டை ஆக்சைடு இயற்கையாகவே சின்ன அளவுகள்ல தான் இருக்கு. நம்ம கார்பன் டை ஆக்சைடு அதிகரிக்கிறோம், நீராவி அதிகரிக்கல. இதோட அளவு காத்துல உயர்ந்ததும் இந்த நீராவி குளிர்ந்து ஒரு திரவமா மறுபடியும் உறைஞ்சு தயாராயிடுது. உறைதலுக்கு இதுக்கு ஒரு திடமான மேற்பரப்பு தேவைப்படுது. அதுக்காக இது கண்டென்சேஷன் நியூக்ளியை பயன்படுத்துது. இது எரிமலைகளாலையும் தூசு புயல்களாலையும் நெருப்பாலையும் மாசுக்களாலையும் உருவாகிற கண்ணுக்கு புலப்படாத ஒண்ணு. நீராவி இது மாதிரி துகள்களை உறிஞ்சி நீர்த்துளிகளை உருவாக்குறது இல்ல. இது வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே இருக்கிற பகுதிகளுக்கு பயணிக்கும் போது உயர பனித்துகள்களா மாறுது. இதோட எண்ணிக்கைய ட்ரில்லியன் கணக்குல அதிகரிக்கிற வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இத விஞ்ஞானிகள் மேகங்கள்னு சொல்றாங்க.
மழையா விழ இந்த துளிகள் புவியீர்ப்பு விசையால பாதிக்கப்படுற அளவுக்கு கனமா இருக்கணும். மேகத்துக்கு கீழே உறையிற வெப்பக்காத்து வழியா போகிற அளவு சக்தி வாய்ந்ததா இருக்கணும். இதை செய்யறதுக்காக நீர்த்துளிகள் ஒன்னா சேர்ந்து மழை துளிகளை உருவாக்குது. இவற்றோட விட்டம் சுமார் 1 சென்டிமீட்டர் அளவு வரை இருக்கலாம். இது தவிர உங்களுக்கு விர்கோன்னு சொல்லப்படுற ஒரு விளைவும் ஏற்படுது. இதுல மழை மேகத்திலிருந்து விழுது. மேகத்துக்கு கீழே இருக்கிற வளிமண்டலம் ரொம்ப உலர்வா இருக்கும். அதனால நீர்த்துளி ஆவியாகி நிலத்துக்கு வந்து சேரதே இல்ல. வானத்துல ஒரு குழப்பமான பாதை மாதிரியான மேகங்களை பார்த்திருக்கலாம். அதுதான் மேகங்கள்ல இருந்து வர மழை. ஆனா அது நிலத்தை அடையறதுக்கு முன்னால ஆவி ஆயிடும். உலகத்தோட சில பகுதிகளில் நிறைய மழை பெய்யும். சூரியனோட வெப்பத்தால இந்த மழைக்காலங்கள் உருவாகுது. அப்போ வெப்பம் ரொம்பவே அதிகரிச்சு காணப்படும். இந்த தீவிரத்தால உங்களுக்கு அதிக உயர்வும் அதிக கொள்ளளவும் கிடைக்கும். காற்றால அதிக நீரை பிடிச்சு வச்சுக்க முடியும். அதனால இது அதிக நீரை தக்க வச்சுக்கும். அப்புறம் இது பூமிக்கு வந்து விழும்போது சிதறல்கள் அதிகரிச்சு அதிக பருவ மாற்றத்தை உருவாக்கும். உதாரணத்துக்கு இந்தியா, இது பருவ மழைக்காலத்துக்கு பெயர் பெற்றது. பருவமழை உண்மையிலேயே காற்றோட மாற்றத்தை விவரிக்குதுன்னு சொல்லலாம். இது காற்றோட திசையை மாத்தி ஈர வானிலைய கொண்டு வருது. இந்தியாவுல கோடை காலத்துல வெப்ப ஈரக்காத்து சமுத்திரத்தால ஈர்க்கப்படுது. இது உடனடியா நிலத்தை விட்டு எழுந்து வெப்பமண்டல மழைக்கு தேவையான மூலப்பொருளை ஊக்குவிக்குது. இது சில மாசங்கள் வரை விட்டு விட்டு மழையா பொழியுது. குளிர்காலத்துல காத்து மறுபடியும் திசைய மாத்தி மழைய ஊத்தி தள்ளிடுது. இருந்தாலும் பாட்டுல சொல்ற மாதிரி இது இன்னொரு நாள் திரும்பவும் வரும். நம்ம வளிமண்டலம் வெப்பமடைறதுனால மழை இன்னும் அதிகமா பெய்ய போகிறத நம்மளால உணர முடியும். அது இன்னும் அதிக ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அதனால மழை பொழிவு இன்னும் அதிகமா கூட இருக்கும். அதாவது வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நாம பார்த்திருக்காத அளவு அதிகமான மழையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மடகாஸ்கரின் கிழக்கு கடற்கரையை தாண்டி இருக்கிற சின்ன தீவான ஐலண்ட் ஆஃப் லா ரியூனியன்ல 24 மணி நேரங்கள்ல அதிக அளவு மழை பொழிவு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1952ல நம்ப முடியாத அளவான 73 அங்குல அளவுக்கு அங்க மழை பெஞ்சது. இதை விட அதிகமா எங்கேயும் மழை கொட்டி இருக்காது. வான மேகமூட்டத்தோட இருக்கிறது தான் மழை பெய்யறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி. மேகம்னா என்ன? ஒவ்வொரு மேகத்துக்கும் ஒரு வெள்ளி இழை இருக்குன்னு சொல்றாங்க. இது மேகத்தை கனமா ரொம்ப மதிப்புள்ளதா ஆக்குது. உண்மையில அதுல எந்த மதிப்புள்ள உலோகமும் இல்ல. அதே சமயம் அது பார்க்க தெரியற மாதிரி எடை குறைவானதும் இல்ல. அதுங்க லட்சக்கணக்கான ஏன் கோடிக்கணக்கான நீர்த்துளிகளால உருவாயிருக்கு. பெரும்பாலும் அவை பனித்துகள்களோட எண்ணிக்கைய ஒத்து இருக்கு. விஞ்ஞானிகள் ஒரு சதுர கிலோமீட்டர் மேகத்தோட எடை பில்லியன் கிலோகிராம்களுக்கும் அதிகமா இருக்குன்னு கணக்கெடுத்திருக்காங்க. அவை ஒண்ணுல இருந்து இன்னொன்னா உருமாறிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் மக்கள் அவற்றை விலங்குகளோட வடிவத்துல பாக்குறாங்க. ஒருவேளை இதன் காரணமா தான் நாம இவற்றை உயிரினங்கள் மாதிரி வகைப்படுத்த முடிவு செஞ்சோமோ என்னவோ. 30 வித்தியாசமான மேக வகைகள் இருக்கு. 10 குறைந்த அளவு, 10 நடுத்தர அளவு, அப்புறம் 10 உயரளவு. 150 வருஷங்களுக்கு முன்னால லூக் அவல்ஸ்னு அழைக்கப்பட்ட ஒரு நிபுணர் வித்தியாசமான மேக வகைகளை பத்தின ஒரு பட வரிசைய உருவாக்குனாரு. அதுக்கு பேரும் கொடுத்தாரு. ஒரு பொதுவான வகை கியூமுலஸ் கிளவுட்ஸ். இவை பார்க்க ரோமம் நிரம்பிய முயல் மாதிரி வடிவத்துல 500 மீட்டர் உயரத்துல இருக்கிற மேகங்கள். அப்புறம் வானத்தை மூடின மாதிரி தெரிகிற போர்வை மேகங்கள். இதுக்கு ஸ்டாட்டஸ் கிளவுட்ஸ்னு பேர். இது 6000 மீட்டர்களுக்கும் குறைவான உயரத்துல தோன்றும். சில மேகங்கள் நிலத்துல மிதக்கும். அவங்க இத டொமஸ்டிகேட்டட் ஸ்பீஷீஸ் ஃபாக்னு சொல்றாங்க. வளிமண்டலத்துல உயரத்துல போக போக மேகங்கள் மெல்லியதா ஆக ஆரம்பிக்குது. இருக்கிறதுலயே உயரமான மேகம் நிலத்தில இருந்து 6000 மீட்டர்கள் உயரத்துல இருக்கு. இதுக்கு சிரோஸ் கிளவுட்ஸ்னு பேரு. இது பார்க்க பஞ்சு மிட்டாய் போல இருக்கும். இதுக்கு நடுவுல எல்லா குறுக்கு இனங்களும் அவற்றோட வடிவம் உயரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் இவை எல்லாமே பட்டாம்பூச்சிகள் போல மிதந்துகிட்டு இருக்கும். ஆனா சில சமயங்கள்ல மந்தமாகி இயல்புல மாற்றத்தை காண்பிக்கும். இப்பதான் நிம்பஸ் மேகமா, அதாவது மழையா மாற்றம் அடையறத பார்க்கலாம். கவனமா இருங்க, ஏன்னா உண்மையில மோசமான மேகங்கள் ரொம்ப ஆக்ரோஷமா மாறலாம். எலும்பு முழுக்க எச்சரிக்கை பரவி இருக்கும். அதுவும் நான் குழந்தையா இருக்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு கியூம்லோ நிம்பஸ் மேகங்களை பார்த்தோம்னா அடுத்து என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது தொடர்ந்து பிரமாதமான இடியும் மிரட்டுற மின்னலும் தான். இந்த இயற்கை எண்ணெயை பார்த்து ரசிக்க முடியுமே தவிர கிட்ட நெருங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே பிடிச்ச ஒண்ணுன்னா அது கியூம்லோ நிம்பஸ் மேகங்கள் தான். மழை மட்டும் எதிர்பாராம வரதில்ல. பனிமழையும் ஆலங்கட்டி மழையும் கூட எதிர்பாராத நேரத்துல தான் வரும். பனிப்பொழிவால பள்ளிகள், சாலைகள், சில சமயங்கள்ல விமான நிலையங்களும் கூட மூடப்படும். பனிப்பொழிவு இல்லாத அளவு வானிலை ரொம்ப குளிர்ச்சி ஆகுமா? இதுக்கான விடை இந்த கிரகத்துல இல்லங்கிறது மட்டும்தான்.
ஆனா இதை விட அதிகமா ஒரு விஷயம் இருக்கு. மழைய போலவே பனிப்பொழிவுக்கும் நிலத்தில இருந்து உயரற நீராவி வேணும். அப்புறமா இந்த நீராவி உறைஞ்சு பனித்துகள்களா மாற்றமடையுது. வெப்பநிலை ஒரே நிலைக்கு பக்கத்துல போனதுக்கு அப்புறம் பனி ஈரப்பதமா கொஞ்சம் உதிரியா பனிப்பந்துகள் செய்ய ஏத்த மாதிரி ஸ்னோமேன் உருவாக்க வசதியா இருக்கும். ஆனா நல்லா குளிர ஆரம்பிச்ச உடனே பனி துகள்களாகி அது சுலபமா ஊதி பரவுற நிலைக்கு வந்துடும். இந்த பனித்துகள்கள் சின்னதா இருக்கும். காற்றோட வெப்பநிலை 0க்கும் குறைவா இறங்கினதும் அங்க இருக்கிற குறைவான நீராவி மிதக்கும். அதனால உருவாகிற பனித்துகள் பெருசாக தேவையான ஈரப்பதம் போதுமான அளவு இருக்காது. இதனால பனி விழறது கஷ்டமா இருக்கும். ஆனா அது முடியாத காரியம் இல்ல. -40 டிகிரி செல்சியஸ்க்கும் கீழேயும் பனிப்பொழிவு நடந்திருக்கு. இந்த வெப்பநிலையில பனித்துகள்கள் இன்னும் சிறுசா இருக்கும். ஆனா கூட பனிப்பொழிவு தொடர்ந்துகிட்டு இருக்கும். பனித்துகள்கள் வித்தியாசமான பருவநிலை மாற்றங்கள் கூட போய் உருவாகுது. அவை எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சின்ன துகள்களை உருவாக்குது. இவை முழுக்க சீரான அமைப்பு இல்லாம தோராயமா உருவாகுது. பனிய பத்தி வழக்கமா கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, அதுலயும் குறிப்பா இணையங்கள்ல பனித்துகள்கள் ஒரே மாதிரி இருக்குமாங்கிறது தான் அது. வளிமண்டலத்தின் வழியா சீரில்லாத முறைப்படி விழற அவற்றுக்கு ஒரு உருவம் கிடைக்கும். அதாவது அண்ட வெளியில அணுக்களோட வடிவத்தை விட அதிக விதமான வடிவங்கள்ல பனித்துகள்கள் இருக்கும். ஒரே மாதிரியான 2 பனித்துகள்களை உங்களால என்னைக்குமே பார்க்க முடியாது. எப்பவுமே இதுல வித்தியாசம் இருக்கும். முதல்ல இது மேக துகள்களுக்குள்ள உருவாக்கப்படுது. அப்புறம் இது வளிமண்டலம் வழியா பயணிச்சு நிலத்துக்கு வந்து சேருது. வெளிப்படையா சோதிச்சப்போ விஞ்ஞானிகள் 1988ல 2 ஏறக்குறைய ஒரே மாதிரியான வடிவம் கொண்ட பனித்துகள்களை பார்த்தாங்க. ஆனாலும் அது ஒரே அளவா இல்ல. சரிதான். ஆமா, பனிங்கிறது வானத்திலிருந்து விழற ஐஸ் மட்டும் கிடையாது. இதுல ஸ்லீட்டும், அதாவது உறைந்த மழை துளிகளும் அடங்கும். அப்புறம் தாடை எலும்ப உடைக்கிற அளவுக்கு வலிமையான ஆலங்கட்டியும் இருக்கு. ஆலங்கட்டி மழை பெய்யும் போது கவனமா இருக்கணும். இல்லனா நீங்க உங்களோட 1-2 பற்களை இழக்க நேரிடலாம். 1986ல உலகத்திலேயே பெரிய ஆலங்கட்டி பங்களாதேஷ்ல விழுந்ததா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட எடை 1 கிலோவுக்கும் அதிகம். நிச்சயமா அது பூமிக்கு தனியா வரல. உண்மையில நூற்றுக்கணக்கான வானிலை வகைகள் இருக்கு. ஸ்லீட்னு ஒண்ணு இருக்கு. இது பனியும் மழையும் கலந்தது. இவை பல வித்தியாசமான அடர்த்தி விகிதங்கள்ல, உதாரணத்துக்கு மழை தூறல் மாதிரி விழும். பனி ஊசிகள், பனி மணல்கள். ஒரு அடர்த்தியான பனிமழை ஒரு மெல்லிய பனிமழையை விட ரொம்ப வித்தியாசமானது. கிராப்லன்ற மென்மையான ஆலங்கட்டி இது பார்க்க சின்ன பனிதழ்கள் இல்ல மென்மையான இறகுகள் மாதிரி விழும். உண்மையில இந்த மென்மையான சிறகுகள் தான் மின்னல் உருவாகிறதுக்கு மிக முக்கிய காரணம்னு அறியப்பட்டிருக்கு. உலகம் முழுக்க ஒரு நொடிக்கு 100 முறைகள் வர மின்னல் மின்னுது. இது நாம மின்னலை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க போதுமான அளவு இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி இல்ல. முதல்ல எங்க எப்ப மின்னல் மின்னுதுன்னு நம்ம யாராலையும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. பென் பிராங்க்லின் தன்னோட காற்றாடி சோதனையில நம்ப முடியாத அளவு அதிர்ஷ்டம் செஞ்சவரா இருந்தார்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு மின்னலுங்கிறது பில்லியன் வோல்ட்களும் 2 லட்சம் ஆம்ப்ஸ் நிலை மின்சாரமும் கொண்ட பெரிய சக்தி. இது முக்கியமான இடியுடன் கூடிய மழையின் போதுதான் தோன்றும். அதனால இதுக்கு இடி மின்னல்னு பேர் கொடுத்துட்டாங்க. இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, உண்மையில மின்னல் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு முழுசா இன்னும் தெரியாது. ஒரு முன்னணி தத்துவத்தின்படி ஒரு புயலின் போது சின்ன பனித்துகள்கள் ஆலங்கட்டியின் குவியல்கள் ஒன்னோட ஒண்ணு மோதிக்குது. இந்த தீவிர மோதல் உயர்ந்து போய்கிட்டு இருக்கிற பனித்துகள்கள்ல இருக்கிற எலக்ட்ரான்களை உடைச்சு அவற்றை கீழே விழுந்துகிட்டு இருக்கிற பெரிய ஆலங்கட்டிகளோட இணைச்சு விட்டுருது. எலக்ட்ரான்கள் நெகட்டிவா இருக்கிறதால ஆலங்கட்டியும் நெகட்டிவா சார்ஜ் ஆகுது. எல்லா நெகட்டிவ் சார்ஜும் புயல் மேகத்தின் அடித்தளத்துல ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. கீழே இருக்கிற நிலத்துல நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுமே இருக்கு. ஆனா நெகட்டிவ் சார்ஜ் மேக அடித்தளத்துல இருக்கிற நெகட்டிவ் சக்தியால உந்தி தள்ளப்பட்டு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும் தனியாக்கப்படுது. ஒரு மோசமான ரொமான்டிக் காமெடி மாதிரி எதிரெதிர் துருவங்கள் ஒன்னோட ஒண்ணு ஈர்க்கப்படுது. படிப்படியா இந்த ஈர்ப்பு பெருசாகி எல்லாம் சேர்ந்து சூரியனை விட 5 மடங்கு வெப்பமுள்ள சக்தியை வெளிப்படுத்துது. மின்னல்கள்ல பல வடிவங்களை பார்க்கலாம். அது ஃபோர்க்டு, ஸ்ட்ரீக்டு, ராக்கெட், அப்புறம் ரொம்ப அபூர்வமான பந்து வடிவம். இப்போ இந்த வரிசையில முழுக்க புதுசா ஒரு விஷயத்த சொல்ல போறோம். அதுதான் ஸ்பிரைட்ஸ். இது மின்னலோட தலைகீழ் வடிவம். தலைகீழ்னு சொல்லும் போது இது மேலிருந்து கீழே வரல, மேகத்துக்கு மேலிருந்து இன்னும் மேல வளிமண்டலத்துக்குள்ள போகுது. அதனால இதை நிலத்திலிருந்து பார்க்க முடியாது. இதை வானத்திலிருந்து, ராக்கெட்ஸ்ல இருந்து, நம்ம செயற்கை கோள்கள்ல இருந்து கவனிக்கலாம்.
அவங்க இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது சக்தியை ஒரு தனிப்பட்ட திசையில ஏற்றி போகிற விஷயம். இது பார்க்க ஏறக்குறைய ஒரு வகையான வான வேடிக்கை மாதிரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமா, ஏறக்குறைய மாய மந்திரம் மாதிரியான விஷயங்கள். இதுக்கு ஸ்பிரைட்ஸ்னு பேர் வச்சது பொருத்தம் தான். பெரும்பாலான நேரங்கள்ல மின்னல் ஒரு புயல் மேகத்துக்குள்ளேயே வெடிக்குது. நீங்க இப்படி நடக்கிறத பாத்தீங்கன்னா, மின்னலை பார்த்த நொடியிலிருந்து இடி சத்தத்தை கேட்ட நொடிக்கான நேர வித்தியாசத்தை கணக்கிட்டு பாருங்க. அப்புறம் அதை 5ஆல வகுங்க. இது புயல் எவ்வளவு மைல் தொலைவுல இருக்குங்கிறத சொல்லும். ஆனா நீங்க வெளியில எங்கேயாவது மாட்டிக்கிட்டா ஏதாவது ஒரு உலோக மறைப்புல போய் நில்லுங்க. தண்ணி கூட மின்சாரத்தை நல்லா கடத்தும். அதனால அதையும் கூட தவிர்த்திடுங்க. கட்டிட உட்புறங்களுக்கு போக முயற்சி செய்யுங்க. ஆனா பாதுகாப்பா இருக்கேன்னு உங்க உறவினர்களுக்கு சொல்ல போனை பயன்படுத்தாதீங்க. மின்னல் ரொம்பவே ஆபத்தானது. அது பலரோட உயிரையும் கூட பறிச்சிடலாம். இது ஒரு பருவம் மாதிரி. வட அமெரிக்காவில மிக ஆபத்தான புயல்களோடையும் சூறாவளிகளோடையும் ஒப்பிடும்போது மின்னலும் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள்ல ஒண்ணுதான். வானிலை மாற்றத்தை விட மின்னலால ஒரு வருஷத்துல பல உயிர்களை கொல்ல முடியும். ஃபாரடே கேஜ்னு சொல்லப்படுற ஒரு பொருளுக்குள்ள போய் உட்காந்துக்கிறது தான் சிறந்த யோசனை. ஆனா அந்த மாதிரி பொருள் ஒண்ணு நம்மளை சுத்தி இல்லையே நீங்க யோசிக்கலாம். ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா உங்க காரே ஒரு ஃபாரடே கேஜ் தான். இது உங்களை சுத்தி இருக்கிற ஒரு உலோக குண்டு. உங்க கார் மின்னலால தாக்கப்பட்டுச்சுன்னா எல்லா மின்சாரமும் வழிஞ்சு கீழே போயிடும். அது உங்களை தொடக்கூட விரும்பாது. அதால உங்களை தொடவும் முடியாது. ரப்பர் டயர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. உலகத்துக்கும் ரப்பருக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா உங்களை சுத்தி ஒரு உலோக குண்டை வச்சுக்கோங்க. இதுதான் மின்னல் தாக்கத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்கிறதுக்கான வழி. உலகத்தோட வித்தியாசமான பகுதிகளில் வித்தியாசமான வானிலைகள் நிலவுது. ஆனா வெப்பமண்டல பகுதிகளில் வெப்பமான சமுத்திரங்கள், நிறைய ஈரப்பதம், கூடவே ஒரு அமைப்புல நிறைய சக்தியும் நமக்கு கிடைக்குது. இது வெப்பமண்டல புயல்கள்ல அட்லாண்டிக்லயோ இல்ல பசிபிக்ல சில பகுதிகளிலயோ உருவாக்கும். இதை சூறாவளின்னு சொல்றோம். ஆனா இது சமுத்திரங்கள்ல இருந்து வெளிவர வெப்பம் மற்றும் சக்தியை பொறுத்தது. சூறாவளிகள் குறைந்தபட்சம் மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துற பிரம்மாண்டமான சுழலும் எந்திரங்கள். இது உருவாக்குற பெரிய ஆர்ப்பாட்டத்தை நீக்கிட்டாலும் கூட உண்மையில அவை மிகப்பெரிய புயல்கள். இவை மட்டுமே இது போல உருவாக்குற ஒரே வகையான புயல்கள் இல்ல. இங்க சூறாவளிகளும் வெப்பமண்டல சூறாவளிகளும் கூட இருக்கு. இவற்றுக்குள்ள என்ன வித்தியாசம்ங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? ஒரு வித்தியாசமும் இல்ல. குறைஞ்சபட்சம் வானிலை ஆய்வு கோணத்திலிருந்து பார்க்கும்போது பல வித்தியாசங்கள் இருக்கு. இந்த 3 உருவாக நீரோட வெப்பநிலை 26.6 டிகிரி அளவுக்கு இருக்கணும். இந்த 3க்கும் க்ளோஸ்டு விண்டுன்னு சொல்லப்படுற தனிப்பட்ட சுழலும் உருவம் இருக்கு. எளிமையா சொல்லணும்னா, உலகத்துல எந்த இடத்துல இவை உருவாகுதுங்கிறத பொறுத்து இவற்றுக்கு வித்தியாசமான பெயர்கள் கொடுக்கப்படுது. வடக்கு அட்லாண்டிக் பகுதியில இன்டர்நேஷனல் டெட்லைனோட கிழக்கு பகுதியிலையும் வடகிழக்கு பசிபிக்லயும் இத ஹரிக்கேன்கள்னு சொல்றாங்க. சூறாவளி வடமேற்கு பசிபிக்ல டெட்லைனுக்கு மேல உருவாகுது. அதே சமயம் புயல் தென்மேற்கு பசிபிக்லயும் இந்திய பெருங்கடல்லையும் உருவாகுது. பூமத்திய ரேகைக்கு கிட்ட இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜென்ஸ் ஜோன்னு சொல்லப்படுற ஒரு பகுதி இருக்கு. இந்த பகுதியில தான் காத்து ஒன்னா சேர்ந்து குவிஞ்சு மேல் நோக்கி திரும்பி இடியோட கூடி மழையா உருவாகுது. பூமத்திய ரேகை பகுதியில நமக்கு நிறைய புயல் மேகங்கள் உருவாகும். ஆனா அதுல சிலது மட்டும்தான் சூறாவளியா உருமாறும். ஆனா தேவைப்படுறது என்னன்னா, இதுல சில வெப்பமண்டல ஒழுங்கின்மைகள் ஏற்படணும். சில ஊடுருவல்கள், இந்த பாய்ச்சல்ல சில அழுத்தங்கள் ஏற்பட்டு பலமான ரொம்ப பெரிய ஒரு மழை, அதாவது மழைன்னு சொல்ல முடியாது, ஒரு புயலை உருவாக்கும். வெப்ப ஈரக்காத்து வானத்தை நோக்கி நகர்ந்து உடனடியா குளிர்ந்து இடியுடன் கூடிய மழைய உருவாக்குது. பூமி சுத்துறதால உருவாகிற கொரியோலிஸ் விளைவு இந்த சூறாவளிகளை ஒன்னு சேர்த்து எந்த இடத்துல காற்றழுத்தம் குறைவா இருக்கோ அங்க அதை சுத்த வைக்குது. இது புயலோட மத்திய புள்ளியாகுது. உண்மையில இந்த இடத்துல எல்லாமே அமைதியா இருக்கும். வெப்ப காற்று அதிகமா எழுந்ததும் காத்து வேகமா சுத்துது. அதனால புயல் இன்னும் தீவிரமடையுது. இந்த புயல் அமைப்பு அதில் இருக்கிற காத்து மணிக்கு 119 கிலோமீட்டர் வேகத்தை அடையும் போது இன்னும் தீவிரமாகுது. ஆனா அவை முழுக்க வித்தியாசமா இல்லனாலும் எல்லாமே ஒவ்வொரு வகையில சாதனை படைத்த நிகழ்ச்சிகள் தான். மணிக்கு 408 கிலோமீட்டர் வேகத்துல 1996ல ஆஸ்திரேலியாவில் வீசின வெப்பமண்டல புயல் ஒலிவியா தான் ரொம்ப வேகமானது. 1979ல உருவான சூறாவளி டிப் பிரம்மாண்டமா 2000 கிலோமீட்டர்களை கடந்துச்சு. ஆனா 2005ல யுஎஸ் தாக்கின ஹரிகேன் கட்ரினா தான் அதிகபட்சமா $81 பில்லியன் அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்துச்சு. உலகத்தோட வித்தியாசமான பகுதிகளில் நாம வித்தியாசமான வெப்பநிலைகளை பார்க்கலாம். இது பரவலான வானிலைக்கு நேர்மாறா இருக்கும்.
மத்திய அட்சரேகையில துருவமுனைன்னு சொல்லப்படுற இடம் இருக்கு. இது வடகுளிர் வடகாத்து அரைக்கோளத்துக்கும் வெப்பக்காத்து தெற்குலயும் வீச எல்லையா செயல்படுது. இதுலயும் சில சமமில்லாத நிலை ஏற்படணும். இவை பெரும் புயல்கள் இல்ல, சூறாவளிகளும் இல்ல. ஆனா இவை குறைந்த அழுத்தத்தின் ஆழமான பகுதிகள். இதோட காற்றின் எடை சேர்றப்ப குறைந்த அழுத்த பகுதிகளை உருவாக்குது. இவை ரெண்டும் சரியான இடத்துலயோ இல்ல தவறான இடத்துலயோ சேரும் போது அங்க ஈரப்பதம், வெப்பம், எல்லா வித்தியாசமும் சரியான இடத்துல, சரியான உருவத்துல, சரியான நேரத்துல ஒரு புயலை உருவாக்குற அளவு இருக்கும். இது ஏறக்குறைய ஒரு துல்லியமான கலவைன்னு சொல்லலாம். அக்டோபர் 1991ல வட அமெரிக்காவின் வடக்கு கடற்கரையோரத்துல 3 வித்தியாசமான வானிலை அமைப்புகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு மோசமான அழிவு சக்தியை உருவாக்குச்சு. ஆனா இங்க இதுவரைக்கும் உருவானதுலயே ரொம்ப சக்தி வாய்ந்த புயலா அது இல்ல. இதுக்கு முன்னாடி வானிலை நிபுணர்கள் பார்த்தே இருக்காத வகையில 3 பருவங்கள் ஒன்னா சேர்ந்த துல்லியமான நேர அமைப்புனாலதான் இதுக்கு இந்த பேர் கிடைச்சிச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்னு பேரு. எக்ஸ்ட்ரா டிராபிக்கல்னா எக்ஸ்ட்ரா பைனாப்பிள்ங்கிற அர்த்தம் கிடையாது. வெப்பமண்டல பகுதிகளுக்கு வெளியில உருவாகிறதால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. வடக்குல இருந்து கீழே வந்த ஒரு மோசமான அதிக அழுத்த வானிலை அமைப்பு கடற்கரையில உருவாகிக்கிட்டு இருந்த குறைந்த அழுத்த அமைப்புல மோதின போது இது உருவாச்சு. அப்புறம் ஒரு மோசமான கிரேஸ்ங்கிற பெரும் புயல் இதுக்கு அபாரமான சக்தியை கொடுத்தது. எல்லா விதமான குழப்பத்தையும் அழிவையும் உருவாக்குச்சு. இது மோசமான புயலா பதிவாகாம இருந்தாலும் இந்த பேர்ல பல குழப்பமான விமர்சனங்கள் வந்த ஒரு ஹாலிவுட் படம் உருவாகிறத தடுக்கல. இது ஒரு துல்லியமான புயல நம்ப முடியாத அளவு பயங்கரமானதா ஆக்குச்சு. அடுத்து பிளாக் பஸ்டர். விஞ்ஞானிகள் ஆக்ஸ்டோம்னு அழைக்கப்படுற ஒன்னா இருக்கலாம். இது ஒரு நாள் கலிபோர்னியாவை தாக்கி சுமார் $400 பில்லியன் அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தலாம். இந்த முறையில ஆக்ஸ்டோம்ங்கிறது ஏட்டளவுல தான் இருக்கு. சூறாவளிகள் பிரம்மாண்டமான புயல்களோட அளவீடுகளோட இறுதி முனையில மைக்ரோ கிளைமேட்ஸ் இருக்கு. இவை வானிலையோட ரொம்ப சின்ன மாற்றங்கள். அவை 2 சதுர அடி அளவு தான். அது கார்டன்ஸ் அண்ட் லாஞ்சிலேயோ இல்ல அது மாதிரி சின்ன அளவுல கூட அது இருக்கலாம். வானிலையை பாதிக்கக்கூடிய எல்லா முக்கியமான கூறுகளையும், காத்து, வெப்பநிலை, ஈரப்பதம், மழை எல்லாத்தையும் கற்பனை செஞ்சு பாருங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அடைக்கிறதா கற்பனை செய்யுங்க. இப்போ நீங்க உங்களோட தனிப்பட்ட மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்க தயாராயிட்டீங்க. அடிப்படையா மைக்ரோ கிளைமேட் சின்ன பரப்புல பூமியில இருக்கிற நிலம் மாதிரி. பரப்புல அதுக்கு வெளியில இருக்கிற இடங்களை விட வித்தியாசமான வானிலையோட இருக்கும். இந்த வித்தியாசங்கள் உங்க நிலம் அமைஞ்சிருக்கிற இடத்தாலையும் அது உங்க வானிலையோட தன்மையை எந்த விதத்துல பாதிக்குங்கிறதாலையும் உருவாகுது. உதாரணத்துக்கு உங்க நிலத்துல பழுப்பு நிற மண் இருந்துச்சுன்னா அது வெப்பத்தை உள்ளிழுக்கிற கருப்பு நிற மண்ணை விட வளிமண்டலத்துக்கு இன்னும் அதிக வெப்பத்தை பிரதிபலிக்கும். இது அந்த பகுதியோட வெப்பத்தை பாதிக்கும். மரங்களால கோடை காலத்துல நிழல் தர முடியும். இது நிலத்தை குளிர்ச்சியா வச்சுக்கும். ஆனா இலையுதிர் காட்டு மரங்கள் பனிக்காலத்துல தங்களோட இலைகளை இழக்கும். அதனால சூரிய வெளிச்சம் பட்டு இது நிலத்தை வெப்பமடைய வைக்கும். இலைகள் மூலமா மரங்களும் ஈரப்பதத்தை வெளியேற்றும். இது காற்றை இன்னும் ஈரப்பதமாக்கும். உங்க நிலத்துக்கு பக்கத்துல ஒரு மலை இருந்துச்சுன்னா இது உங்க பக்கம் வீசுற காத்த பாதிக்கும். இது ஈரக்காத்தை எழுப்ப செஞ்சு மழை மேகங்களை உருவாக்கும். மலைப்பகுதிகளால தங்களோட சொந்த மைக்ரோ கிளைமேட்ஸை உருவாக்க முடியும். மலைக்கு மேல போக போக வெப்பநிலை குறைஞ்சுக்கிட்டே வரும். நீங்க மேல ஏறுற ஒவ்வொரு 1000 கிலோமீட்டர்கள்லயும் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சுக்கிட்டு வரும். அது நல்ல விரிஞ்சு பறந்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல காத்தும் இயற்கை மூலக்கூறு சக்திகளும் கிடைக்கும். மலை பிரதேசங்கள்ல கூட மழை பொழிவுனால பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ மலையில காத்து வீசுற பகுதியை கற்பனை செஞ்சு பாத்தீங்கன்னா அது காத்த மேல் நோக்கி உந்தி தள்ளும். அது மேகமா மாறி மழை பொழிவை ஏற்படுத்தும். காத்து வீசாத பக்கம் பெரும்பாலான மழை பொழிவு ஏற்பட்டதுனால சூழல் உலர்வா ஆயிடும். இது வெப்பமாவும் ஆயிடலாம். சோ மலையோட 2 பக்கத்திலையும் வானிலையோட குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நீங்க உணரலாம். இது மாதிரியான காரணிகள் உலகம் முழுக்க எண்ணிலடங்காத இயற்கையான மைக்ரோ கிளைமேட்ஸை உருவாக்கி இருக்கு. மைக்ரோ கிளைமேட்ஸ் உருவாகிறதுக்கு நாம தான் காரணம். சாலைகளும் கட்டிடங்களும் இதுக்கு முன்னாடி இருந்த பருவநிலையை மாத்திடுச்சு. நகரங்கள் கிராம பகுதிகளை விட பல டிகிரிகள் வெப்பமா இருக்கலாம். தொடக்கநிலை அமெச்சூர் மியூட்டியோராலஜிஸ்ட் லியூக் ஹாவர்ட் தான் இத முதல்ல 1818ல கணக்கிட்டு எழுதினாரு. அவரு லண்டன்ல செயற்கையான அதிக வெப்பம் இருக்கிறதா விளக்கினாரு. இது இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு அதிகப்படியான நிலைமை. இருந்தாலும் விஞ்ஞானிகள் இந்த பகுதியை இப்போ நகர வெப்பத்தீவுன்னு குறிப்பிடுறாங்க.
மைக்ரோ கிளைமேட்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கு தெரியுமா. மக்களால உதாரணத்துக்கு ஒரு வெப்பப்படுத்தப்படாத அறையில, அந்த அறையின் பாகங்கள்ல, உள்பகுதியில கூட இந்த ஜன்னல் அல்லது அந்த ஜன்னல்னு சூரிய வெளிச்சம் ஊடுருவுற ஜன்னலை வைக்கிறத பொறுத்து வெப்பநிலையை மாற்ற முடியும். நம்ம தோட்டத்துக்கு போனா நிச்சயமா ஒவ்வொரு தோட்டத்திலயும் ஒரு மைக்ரோ கிளைமேட் இருக்கும். உங்க வீட்டு கொல்லைப்புறத்துல நீங்க எந்த விதமான செடிகள் நட்டு இருக்கீங்க, எந்த மண் இருக்கு, அது எந்த திசையை நோக்கி இருக்குங்கிறத பொறுத்து வெப்பநிலை வித்தியாசப்படும். மைக்ரோ கிளைமேட் மாற்றத்துக்கு உங்க DIY பங்கு என்ன? மைக்ரோ கிளைமேட்டுகள் இடம் சார்ந்து மாறி இருக்கலாம். ஆனா நம்ம வானிலை நேரமாக மாற்றம் அடையுது. மாசங்கள் போக போக நம்மளால வித்தியாசங்களையும் கவனிக்க முடியுது. பருவநிலைகள் ஏன் உருவாகுது? நெருங்கி பார்த்தா பூமி நல்லா உருவாக்கப்பட்ட ஒரு எந்திரத்தை போல இருக்கு. ஒரு அடி பின்னால வச்சு பாருங்க, அதுல சில குறைகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். புதிதானவர்களுக்கு அசையற ஒரு செங்குத்து அச்சா தெரியலாம். இது 23.5 டிகிரிகள் சாஞ்சிருக்கு. அதனால வட துருவம் மேல் நோக்கி இல்ல, தென் துருவம் நேரா கீழ் நோக்கியும் இல்ல. இந்த சாய்வு 2000 வருஷங்களுக்கு முன்னால மிக பெரும் புத்திசாலியான கிரேக்க கணிதவியலாளர் எரட்டோஸ்தனிஸால கணக்கிடப்பட்டுச்சு. வழக்கமா இந்த சாய்வு சூரியனை சுத்துற பூமியோட 365 நாள்களும் ஒரே திசையில தான் இருக்கும். என்ன ஆனாலும் சரி, இது வட நட்சத்திரத்தை நோக்கி இருக்கும். நீங்க எங்க வாழ்றீங்கிறத பொறுத்து இந்த சாய்வு ஒரு வருஷத்தின் வித்தியாசமான நேரங்கள்ல நீங்க சூரிய வெளிச்சத்தை பெறுவதை பாதிக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி தான் நடக்குது. எல்லா வருஷமும் இந்த வித்தியாசம் தான் நம்ம பருவநிலையை உருவாக்குது. வசந்த காலம், கோடை காலம், ஃபால்ங்கிற இலையுதிர் காலம், பனிக்காலம். பூமியின் சாய்வு வட துருவத்துல வசிக்கும் மக்கள் கோடைக்கால மாசங்கள்ல நிறைய சாதகமான நிலையை அடையறாங்க. ஆனா பூமியோட கோணம் மாறி இருக்கும் போது பனிக்காலத்துல இன்னும் குளிர்ச்சியா இருக்கு. சூரியன் மத்திய ரேகைக்கு கீழே இருக்கிற எல்லார் மேலையும் வெப்பத்தை பரப்பி மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. தெற்கு அரைக்கோளத்துல சமுத்திர பகுதிகள் ரொம்பவே அதிகம். சமுத்திரங்கள் மிக அதிகமான வெப்பத்தேக்க நிலையமா செயல்படுது. இது வெப்பத்தை ஒழுங்குபடுத்துறதுல சிறப்பா செயல்படுது. அதனால நாம தெற்கு அரைக்கோளத்தை வெப்பமா உணர்றது மட்டும் இல்லாம வெப்பநிலை மாற்றங்களை இங்க கொஞ்சமா உணர்றோம். வடக்கு அரைக்கோளத்துல அதிக நில அடர்த்தி, அதிக வெப்பநிலை மாற்றங்கள் இருக்கு. பருவநிலைகள்ல ஏற்படுற மாற்றத்தை அளவிட 2 முக்கியமான அளவீடுகள் இருக்கு. அவை சால்ஸ்டிசிஸ், இவை கோடைக்காலம். குளிர்காலத்துக்கு மத்தியில உள்ள துல்லியமான வெப்ப அளவை சொல்லும். இந்த புள்ளிகள்ல தான் சூரியன் அதிகமா ஒரு பக்கமாவோ அடுத்த பக்கமாவோ திரும்பி இருக்கு. கோடைக்கால சோல்டிஸ் தான் வருஷத்திலேயே நீளமான நாள். அதே சமயம் பனிக்கால சோல்டிஸ் குறைவானது. அவை எப்ப உருவாகும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா அப்போ செய்தியில மக்கள் எல்லாரும் உலக பாரம்பரிய இடங்கள்ல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் எல்லா இடங்கள்லயும் 4 பருவங்கள் கிடையாது. நீங்க பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈர உலர் பருவங்கள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஏறக்குறைய எல்லா நேரமும் இங்க நிறைய சூரிய வெளிச்சம் கிடைக்கும். துருவ பகுதிகள்ல கோடை காலமும் குளிர்காலமும் மட்டும்தான் இருக்கும். இங்க வாழற யாரையும் இது பாதிச்ச மாதிரி தெரியல. ஆனா துருவங்கள் உருகுதுங்கிற உண்மைய நினைச்சு அவங்க கவலைப்படுவாங்க. பூமியோட அமைப்புல இங்க உள்ள வர சக்தியும் இந்த அமைப்புல இருந்து வெளியேற சக்தியும் ஒரே சமநிலைப்பாடு இல்லாம விலகி ஒழுங்கில்லாம இருக்கு. நாம இப்போ ஒரு புது சமநிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த புது சமநிலை நிறைய வித்தியாசமான விஷயங்களை நம்பி இருக்கு. வளிமண்டலத்துக்குள்ள நம்ம எந்த அளவு அதிகமான கார்பன் டை ஆக்சைடை உள்ள செலுத்துறோன்றது பாதி. மொத்த விளைவை எந்த அளவு காரணிகள் அதிகப்படுத்தும், அப்படி இல்லைன்னா குறைக்கும் அப்படிங்கிறது மீதி. இப்போதைக்கு முன்னறிவிப்பு உலக அளவுல வெப்பநிலை அடுத்த 50 to 80 வருஷங்கள்ல 2 to 5 டிகிரிகள் வரைக்கும் உயரும்னு சொல்லுது. எது காற்றடிக்க வச்சாலும், மழை பெய்ய வச்சாலும், மின்னல் மின்ன வச்சாலும், சூறாவளிகளை உருவாக்கினாலும் அழிவுகள் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாற்றங்கள் எங்க, எப்போ, எத்தனை முறை உருவாகும் இத முன்னறிவிக்கிறது இப்போ இருக்கிற நிலைமையை விட இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.